சூரியன் எஃப்எம் 3.9 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே கார்த்திக் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி டிகிரி காப்பி நம்மளோட இப்போ டாக்டர் ஜெயக்குமார் இருக்காரு, சைக்காட்ரிஸ்ட். மனநலம் சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள், ஆல்சோ வேர்ல்ட் ஸ்லீப் டே நேற்று நம்ம வந்து கடந்து வந்தோம். இதை சார்ந்த சில முக்கியமான கேள்விகளுக்கும் அவருடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் டாக்டர், அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, ஒருத்தவங்க அவங்க பாடிக்கு ஒழுங்கா ரெஸ்ட் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆக சான்ஸ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் சரியான பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவே இருக்காரு, இல்லைன்னா அவர் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது பயிற்சி ஃபாலோ பண்ணல, அவர் பாட்டுக்கு அவர் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படி தாங்கிட்டு இருக்காருன்னா இருதய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஹார்ட் அட்டாக், இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கணும்னு ஹார்ட் அட்டாக் வரலாம். அடுத்தது நம்ம இம்யூனிட்டி போடுறோம், அப்போ நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் வெயிட் நிறைய சாப்பிடணும், இமோஷனல் ஈட்டிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இமோஷனல் ஈட்டிங் அந்த மாதிரி நம்ம இமோஷனல் குறைக்கிறது நிறைய சாப்பிட ஆரம்பிச்சோம்னா உங்களோட உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். வயதும் உங்களுக்கு அளவுக்கு மீறிய ஒரு வயது வந்த மாதிரி, ரொம்ப ரொம்ப வயதான ஒரு உங்களுக்கு ப்ரீமெச்சூர் ஏஜ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் உங்களுக்கு தூக்கம் ரொம்ப கெடும்போது வரலாம். கான்சன்ட்ரேஷன், பதட்டம், மன அழுத்தம், பல மன நோய்களும் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு எர்லி ஸ்டேஜா இருக்கும். ஒரு தீவிர மனநோய் கூட தூக்கமின்மை தான் ஒரு அதை ஒழுங்கா ஸ்ட்ரெஸ்ஸை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும்னா அது ஒரு பெரிய மனநோய் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நிறைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கவங்க வந்து ஆக்சிடென்ட் வரும் வாய்ப்பு இருக்கு. ரோட்ல போயிட்டே இருப்பாங்க, நைட்லாம் தூங்காம வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் நடக்கிறது. அப்புறம் கோவப்படும் அந்த உறவு முறைகளில் பாதிப்பு, மனைவியோட சண்டை போட்டே இருந்தாங்கன்னா டிவோர்ஸ் அந்த மாதிரி போகிறது. நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் வரும். நம்மளுடைய இப்போ ஓவராலா நம்ம ப்ரொடக்டிவிட்டி, நம்ம எவ்வளவு நம்மளுடைய செயல்திறமை, நம்மளுடைய நம்ம எத்தனை விஷயங்கள் ஒரு நாளைக்கு செய்யறோம் அப்படிங்கிறது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஒரு நாளே ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி, ரெஸ்ட் எடுக்காத அந்த ஒரு மனநிலை இருக்கும்போது இந்த மாதிரி உடல் ரீதியாகவும் சரி, வாழ்க்கையிலும் சரி, மன ரீதியாகவும் சரி, பல பாதிப்புகள், உறவு முறைகளிலும் சரி, பல பாதிப்புகள் வர வாய்ப்பு. ரொம்ப நன்றி சார் ஷேர் பண்ணதுக்கு. இன்னும் ஒரு கேள்விக்கு சாரோடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். T4 Triples பேக் டு பேக் 3 பார்ட்டிஸ் ஆன் த வே. நான் ஆர்ஜே கார்த்திக். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.